சபரிமலையில் தேவஸ்தானம் எடுத்துள்ள நடவடிக்கை காரணமாக இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் நெருக்கடி இல்லாமல் பக்தர்களின் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சந்தோஷிடம் கேட்டு பெறலாம். சந்தோஷ், பக்தர்களின் வருகை எந்த அளவுக்கு காணப்படுது? தேவஸ்வம் போர்டு சார்பில் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? மண்டல பூஜைக்காக நடை திறக்கப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னா இன்று வரை 1,00,000 பேர் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்திருப்பதாக தகவல் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 70,000 பேர் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். ஸ்பாட் புக்கிங் பம்பையிலும் அதே போல எரிமேலியிலும் வண்டி பெரியாறில் போன்ற பகுதிகளிலும் ஸ்பாட் புக்கிங் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் ஏற்பட்ட சில அனுபவங்களை கருத்தில் கொண்டு தேவசம் போடும் அதே போல காவல்துறையினரும் பல்வேறு நடவடிக்கைகளை இந்த ஆண்டு எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக காவல்துறை சார்பில் பாத்தீங்கன்னா அந்த 18ஆம் படி வழியாக ஏறக்கூடிய பக்தர்களை நிமிடத்திற்கு 80 பேர் ஏறுவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதே போல பாத்தீங்கன்னா தேவசம் போர்டு சார்பில் 18 மணி நேரமாக அந்த நேரம், அதாவது நடை திறந்திருக்கக்கூடிய நேரத்தை அதிகரித்து இருக்கக்கூடிய காரணத்தினாலும் கடந்த காலங்கள் எல்லாம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல கூட்டம் அதிகமாக இருந்து பக்தர்கள் பல்வேறு நெருக்கடிக்கு ஆளான நிலையில இந்த ஆண்டு இந்த தற்போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை காரணமாக இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் கூட பக்தர்கள் ஒரு சுகமான தரிசனத்தை தான் மேற்கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே 18ஆம் படி வழியாக, அதாவது இருமுடி கட்டி வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே 18ஆம் படி வழியாக சென்று சுவாமி தரிசனம் செய்யும் விதத்துல இன்றைக்கு காலையிலிருந்து 3 மணிக்கு நடை திறந்ததிலிருந்தே ஒரு சுகமான தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதுதான் இன்றைய ஒரு நிலையாக இருக்கிறது. சந்தோஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.